அண்ணா ஒரு புத்தகம் எழுதுகிறார். அந்த புத்தகத்துல வெள்ளை மாளிகையிலிருந்து புத்தகத்துக்கு தலைப்பு. அந்த புத்தகத்துல அண்ணா எழுதுகிறார், அந்த வெள்ளை மாளிகையில் என்கிற புத்தகத்துல ஒரு கருப்பு நிறம் உள்ள நீக்ரோ ஒரு வெள்ளை திமிர் பிடித்த அமெரிக்காவில் அந்த நாட்டின் வெள்ளை மாளிகையில் அதிபராக வந்து உட்காருகிறார் என்று கற்பனை செய்து எழுதுகிறார். இதனிடம் நிறத்திமிர் பிடித்த அமெரிக்கா, அங்க ஒரு கருப்பன் எப்படி அந்த நாட்டில் ஜனாதிபதி ஆக முடியும்னு கற்பனை செய்தால் கூட நமக்கு விடை கிடைக்காது. ஏன்னா அவ்வளவு நிறத்திமிர் இருந்தது. ஒரு மண் குடிசை, அதுலேதான் அவனுடைய வீடு, அதுதான் அவனுக்கு கூடு. அவனுக்கு வேலை மைதானங்களில் மந்தைகளில் குவிந்து கிடக்கக்கூடிய குப்பையில கிடக்கிற பழைய காகிதங்களை திரட்டி பழைய பேப்பர் விற்கிற கடையில் விற்று அதிலே கிடைக்கிற காசை வைத்துக் கொண்டு கால் வயிற்றை நிரப்புவது அவனுக்கு வாழ்க்கை. இப்படி அவன் மந்தைகளில் குப்பை வீடுகளில் பழைய காகிதங்களை பொறுக்கி விற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு நாள் மாலையில் அந்த காசை வைத்து ஒரு மாலை பத்திரிகை வாங்குகிறான். அதிலே ஒரு கருப்பு நீக்ரோ அழுது கொண்டு போகிறான். அதற்கு கீழே ஒரு செய்தி வருகிறது. என்னன்னா, அந்த கருப்பு நீக்ரோவை ஒரு வெள்ளை திமிர் பிடித்தவன் எட்டி உதைத்து விட்டான். அவன் கீழே விழுந்தான். விழுந்த உடனே எழுந்தான். என்னை ஏன் உதைத்தாய் என்று கேட்டான். அவன் சொன்னான், நாங்கள் உதைப்பதற்காகவே நீ பிறந்திருக்கிறாய், நாங்கள் உதைப்பதற்காகவே நீ சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாய். அப்போது அவனுக்கு பயங்கரமாக வலித்தது. உடனடியாக நீதிமன்றத்தின் கதவை தட்டினான். அவன் உதைத்தது எனக்கு வலிக்கவில்லை, அவன் உரைத்தது எனக்கு வலிக்கிறது. நாங்கள் உதைப்பதற்காகவே நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று அவன் சொன்னான். எனக்கு நீதி வேண்டும் என்று கேட்டான். நீதி வேண்டும் என்று நீதிமன்றத்தில் அவன் மனு கொடுத்ததற்கு பிறகு அவனுடைய மனு எடுத்துக் கொள்ளப்படவும் இல்லை, விவாதிக்கப்படவும் இல்லை. ஒரு நாள் நீதிமன்றத்தில் நின்று கதறினான். எனக்கு பிறகு போட்ட மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது, ஆனால் என்னுடைய மனு ஏன் கண்டுகொள்ளப்படவில்லை என்று கேட்ட பொழுது அந்த நீதிபதி ஆசனத்தில் இருந்த வெள்ளைக்கார நீதிபதி சொன்னான், இங்கே மனிதர்களினுடைய மனுக்கள் மட்டுமே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று. நீதிமன்றமே அவனை மனிதனாக ஒப்புக்கொள்ளவில்லை. என்னை நீதிமன்றமே நிராகரித்து விட்டது என்று நீதிமன்றத்தின் கீழே இறங்கி அழுது கொண்டே போகிறான். சாலையில் பானைக்கே பசிக்கலாமா, விசிறிக்கே வியர்க்கலாமா, வேரிலை கொண்டு போய் விழுந்து வெந்நீரை ஊற்றலாமா, நகத்தை செதுக்கி அடுக்க அகற்ற வேண்டிய கத்தரிக்கோல் வேடிக்கை பார்க்கலாமா, தாய்ப்பாலை நெஞ்சாகலாமா, காற்றாடியே கத்தியாகலாமா என்று கதறிக்கொண்டு போகிறான். இது மாலை பத்திரிகையில் வந்தது. அதை படித்தான். படித்த அந்த குப்பை பொறுக்கி பேப்பர் பொறுக்கி வாழ்ந்தவன் படித்து விட்டு, ஓ மை காட், இஃப் ஐ காட் எ சான்ஸ், ஓ கடவுளை, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் ஐ ஹேட் இட், இந்த கொடுமையை உடைத்து நொறுப்பேன் என்று சபதம் எடுத்தான். 17 முறை தோற்றான். 17 முறை கீழே விழுந்தான். 18வது முறை எழுந்தான். 18வது முறை அமெரிக்காவின் அதிபராக முடிசூட்டப்பட்டான். அவனுடைய பேர் தான் ஆபிரகாம் லிங்கன். அந்த அமெரிக்காவில வெள்ளைக்காரன் மட்டுமே அந்த ஆசனத்தில் அமர முடியும் என்கிற நிலை இருந்த நிலையில் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் பிறந்த ஒருவர் ஒரு கற்பனை செய்து ஒரு புத்தகம் எழுதினார். வெள்ளை மாளிகையில் ஒரு கருப்பு நீக்ரோ அங்கே அதிபராக முடியும் என்று எழுதினார். நான் மிகுந்த பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன், பாரக் ஹுசைன் ஒபாமா ஒரு கருப்பு நீக்ரோ அமெரிக்காவில் நம்முடைய காலத்தில் ஜனாதிபதியாக இருந்தார். ஆகவே ஆன்மா என்பது இதுதான். இப்படி ஒரு தலைவன் எழுதினால் அது இந்த நாட்டில் நடந்தது. ஆகவே அந்த பலம் என்னுடைய தங்கை ஜென்சிக்கு இருக்கிறது என்பதை இங்கே பதிவு செய்திருக்கிறார். லூசு பெண்ணுன்னா அது ஒரு கொச்சையாக நான் கருதவில்லை. நிறைய வீடுகளில் மனைவியை லூஸ் என்று நினைக்கிற கணவர்களை நான் பார்த்திருக்கிறேன். லூஸ் என்பது அன்பின் வெளிப்பாடு.
லூஸ் என்பது அன்பின் நிகழ்ச்சி, லூஸ் என்பது அன்பினுடைய பரிணாமம். ஆகவே நீங்கள் லூசு பெண்ணாக இருந்தாலும், நீங்கள் ஜென்சியாக இருந்தாலும், இந்த சமூகத்தில் நடைபெறுகிற அநியாயங்களை, அவலங்களை, பெண்ணுக்கு எதிராக நடைபெறக்கூடிய கொடுமைகளை, ஆணாதிக்கத்தினுடைய ஆணவத்தை இந்த நூலில் ஒரு நாட்குறிப்பு என்கிற பெயரால் பதிவு செய்திருக்கிற இது தமிழுக்கு புதிது. புத்தகங்களை தொடர்ந்து வாசிக்கிற வாழ்க்கை ஏற்றுக்கொண்ட எனக்கு இந்த புத்தகம் புதிது. நான் நிறைய படிக்க முடியாத புத்தகங்களை எல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிப்பேன். பொருள் புரியாத புத்தகங்களை எடுத்து படிக்க ஆரம்பிப்பேன். இந்த புத்தகத்தை படித்ததற்கு பிறகு ஜென்சிக்குள் ஒரு ஆச்சரியம் இருக்கிறது. ஜென்சிக்குள் ஒரு ஆற்றல் அவரை இயக்குகிறது. ஜென்சிக்குள் ஒரு புதிய தாகம் அவரை புடம்போட்டிருக்கிறது. ஜென்சிக்குள் அவரை வாழ வைத்துக் கொண்டிருப்பது அவரது வைராக்கியம். இந்த வைராக்கியம் வாழ்க. இந்த நூலை எழுதியிருக்கிற ஜென்சி இன்னும் பல படைப்புகளை இது போலவே தருக. ஏன்னா லாங்குவேஜ் ஸ்டைல் மாறிடுச்சு. நேற்றுக்கு இருக்கிற லாங்குவேஜ் இன்னைக்கு இல்லை. நான் மட்டும்தான் இப்ப தமிழ் பேசிட்டு இருக்கேன் மேடையில. தமிழ்நாட்டுல வேற யாரும் பேசுறது இல்லை. இப்ப எல்லாரும் என்ன சொல்றான்னு, இவன் செத்து பிறகு இனி யாரு பேசுவாங்கிறான். நல்லதுக்கு சொல்றானா ஒண்ணு எனக்கு தெரியல. அதனால எழுதுங்கள், இன்னும் உங்கள் பதிவுகளை எழுதுங்கள், இன்னும் உங்களை பதிவுகள் எழுதுங்கள்னு சொன்னா அவ்வளவு அவதான் இன்னும் இருக்கு. சிங்கப்பெண் அதிரடிப்படையால் மட்டுமே தீர்க்க முடியுற காரியம் இல்லை. இது ஜென்சியாலும் தீர்க்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கின்றன. அந்த வகையில் உங்கள் பாதைகள் விரியட்டும், உங்கள் பயணம் தொடரட்டும். இந்த நூலை நான் பக்கம் பக்கமா படிச்சு சொல்றதுக்கு தேவையில்லை. நூல் விமர்சனம் என்று சொல்லி ஒரு தனியாக ஒரு நிகழ்ச்சி வைத்தால் அந்த காரியத்தை மேற்கொள்வதற்கும் நான் தயார் என்பதை சொல்லி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்படியா கொண்டு வந்தீங்களா? அனைத்து மக்கள் அரசியல் கட்சியினுடைய தலைவர் ராஜேஸ்வரி பெண் ஏன் அடிமையானாள் என்ற புத்தகத்தை படியுங்கள் என்று நான் சொன்ன உடனே அவருடைய காரில் இந்த புத்தகம் இருந்திருக்கிறது. அதை இப்பொழுது ஜென்சிக்கு கொடுக்க என்னிடத்தில் பணித்திருக்கிறார்கள். நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த புத்தகத்தை ஜென்சிக்கு படிக்கிறேன், ஜென்சிக்கு கொடுக்கிறேன். இதை படித்தால் உங்களுக்குள்ளே ஒரு புதிய வாசல் திறக்கும். திறந்தால் எனக்கு சொல்லுங்கள்.